கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மனுஷங்க எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்களோ, அதே மாரி கிரிக்கெட்டும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து 5 நாள் கிரிக்கெட்டா போயிட்டு இருந்துச்சு. 60 ஓவர் கேமா இருந்துச்சு. ஒன் டேலாம் முன்னாடிலாம் 60 ஓவர் கேம் தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப வேர்ல்ட் கப்பும் நம்ம அப்படிதான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, பரிணாம வளர்ச்சி மனுஷங்க அடைஞ்சதுக்கப்புறம் நெறைய பேருக்கு நிக்க டைம் இல்ல. மேட்ச் பார்க்க டைம் இல்ல. அதனால நெறைய விஷயங்கள் மாத்திட்டாங்க கிரிக்கெட்ல. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக்கா போயிட்டுருக்காங்க. அந்த மாரி வந்து பார்த்தோம்னா, கிரிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா போகணுன்றதுக்காக T20 அப்படின்றது 2007 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 2007ல வந்து பார்த்தோம்னா, எடுத்து ஹோஸ்ட் பண்ணது சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா டோர்னமெண்ட்ல இந்தியா வந்து பூந்து விளையாடிட்டாங்க, தோனி கேப்டன்சில. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம்னா, T20 வேர்ல்டு கப் வந்து பார்த்தோம்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்டா போயிட்டுருக்கு. ஓடிஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஸோ, அப்படி பார்க்குறப்ப வேர்ல்ட் கப் சீரியஸ்ன்னு பார்த்தோம்னா, T20 வேர்ல்ட் கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இப்போ வந்து ஃபியூச்சர் நோக்கி போயிட்டுருக்க வச்சு T10லாம் வேறு வந்துருச்சு. ஸோ, இங்கிலாண்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 100 டோர்னமெண்ட்டு ஒரு 3, 4 வருஷமா நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ, அதனால கிரிக்கெட் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, அடைஞ்சு நெறைய கட்டத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ, T20 வேர்ல்டு கப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. கடந்த ஒரு 20 வருஷமாவே இந்த T20 அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தோம்னா, மேஜர் இன்வெஸ்டர்ஸ், பிராட்காஸ்டர்ஸ் இந்த T20s பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா, ஒவ்வொரு மனுஷனும் வந்து பார்த்தோம்னா, என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். அந்த என்டர்டெயின்மெண்ட் குடுக்குறது மேஜரா கிரிக்கெட்டும், சினிமாவும் தான். ஸோ, இந்த கிரிக்கெட் அண்ட் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கிற டைம்ல தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ, அந்த மாரி அந்த ஒரு 2 மணி நேரத்த எப்படி செலவு பண்றது அப்படின்றத மக்கள் யோசிக்கிறப்ப தான் T20 அப்படின்ற விஷயம் உருவாச்சு. ஸோ, கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம்னா, நம்ம நெகோஷியேட் எதுவுமே பண்ணவே முடியாது. இந்த டோர்னமெண்ட் எப்படின்றத எப்போ ஃபயர் ஆகும், எப்போ வந்து சலிப்பு தட்டும்னே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் என்னைக்குமே சலிப்பு தட்டுனதே இல்ல. அது கிரிக்கெட் தீவிர ஃபேனுக்கு தெரியும். ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் லீக் கிரிக்கெட் முடிஞ்சுச்சு. SI20 போயிட்டுருக்கு. அந்த பிளே ஆஃப்ஸ் பத்தின அப்டேட்ஸும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 3 டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்போ லாஸ்ட் பிளேஸ்க்கு தான் வந்து 4த் டீம் யாருன்ற பரபரப்புலாம் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி BBL பிளே ஆஃப்ஸும் ரெடி ஆயிருச்சு. அதுவும் வரப்போகுது. ஸோ, அந்த மாரி அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டும் பார்த்தோம்னா நெறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா, பரபரப்பா போயிட்டுருக்கு. ஸோ, அந்த பரபரப்ப நோக்கி போயிட்டுருக்கிறப்ப நெக்ஸ்ட் மந்த் பார்த்தோம்னா, T20 வேர்ல்டு கப்பும் வரப்போகுது. 2026 T20 வேர்ல்டு கப்புன்ருக்கு. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப் பிப்ரவரி 7 நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட். ஏன்னா, எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்தியா ஹோஸ்ட் பண்றாங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்றாங்க. இந்த டோர்னமெண்ட் மூலியமா பலனடையிற நெறைய டீம் இருக்காங்க. சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. எதுக்காக இத நான் சொல்றேன்னா, வெஸ்ட் இண்டீஸ் சோர்ஸ்‌க்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது அவங்களோட பண தட்டுப்பாடு பயங்கரமா இருக்கு. ஏன்னா, அவங்க நெறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்கம் இல்லாம அவங்க பிளேயர்ஸ் நெறைய பேர் ரிட்டயர் ஆகுறத பார்த்தோம். சம்பள பாக்கி இந்த மாரி நெறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்ட்ல. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம்னா, T20னால அது வெஸ்ட் இண்டீஸ் தான். ஸோ, அவங்க வந்து பார்த்தோம்னா, இந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். கடந்த 10 வருஷமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, T20 அப்படின்ற ஒரு உலகத்துக்குள்ள அவங்க உள்ள பூந்து நெறைய டீம் கூட விளாண்டு, தனியா ஜெயிச்சு, ஒவ்வொரு பிளேயர்ஸும் இண்டிவிஜுவல்ஸும் டெவலப் பண்ணி, அவங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணியிருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களும் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப டாமினன்ட்டா தெரியிறாங்க. அண்டு வந்து பார்த்தோம்னா, இங்கிலாந்து அவங்க ஒரு பேஸ்பால்ன்ற ஒரு கான்செப்ட்ட யூஸ் பண்ணி, அவங்களும் T20க்காகவே உருவாக்கப்பட்ட டீமா தெரியிறாங்க. ஸோ, அவங்களுமே கடந்த ஒரு 5, 6 வருஷமாவே T20 ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஸோ, எதனால இத சொல்றேன்னா, T20ங்கிறது ஒரு பிசினஸ். அதனால T20 வேர்ல்டு கப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய பிசினஸா பார்க்கப்படுது. மிகப்பெரிய என்டர்டெயின்மென்ட் சோர்ஸா பார்க்கப்படுது. டோட்டலா வந்து பார்த்தோம்னா, 20 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. 20 டீம். அத வந்து பார்த்தோம்னா 4 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அண்ட் குரூப் டின்னு சொல்லிட்டு. இது வழக்கமா இருக்கக்கூடிய ஃபார்மட் தான். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோம்னா, தன்னோட குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீம் கூடயும் மேட்ச் மோதணும். அதில டாப் 2ல செலக்ட் ஆகுற டீம் வந்து சூப்பர் 8க்கு வந்து செலக்ட் ஆவாங்க. இந்த சூப்பர் 8 சுற்று வந்து பார்த்தோம்னா, மேஜரா வந்து டாப் 8 நேஷன்ஸ் வந்துரும். ஸோ, ஒவ்வொரு குரூப்பும் வந்து பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதில நெறைய அண்டர் வேல்யூ டீம்ஸ் இருக்காங்க. அவங்களும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. முக்கியமா USA, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவங்கள மாரி டீம்லாம் வந்து பார்த்தோம்னா, நெறைய ஃபைட் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தோம்னா, கிரிக்கெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா, அவங்களும் வந்து நெறையா மூச்சு போடுறாங்க. ஸோ, புதுசா கிரிக்கெட் வந்து விளையாட போற டீம் வந்து இட்டாலின்னு ஒரு டீம் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ, இட்டாலி டீம் வந்து பார்த்தோம்னா, புதுசா T20 வேர்ல்ட் கப்ல இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மேட்ச் எப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ, ஒவ்வொரு மேட்சும் நல்லாயிருக்கும்னு நம்புவோம். ஒரு இன்டர்னல் டிபேட் போயிட்டுருக்கு. என்னன்னா வந்து பார்த்தோம்னா,
நிறைய மைனர் நேஷன்ஸ் அதாவது இந்த யுஎஸ்ஏ, இட்டாலி, நேபாள், நமீபியா இந்த மாரி நெறைய டீம்ஸ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் பெரிய மேட்சஸே கிடையாது. ப்ராட்காஸ்டர்ஸும் கிடையாது. அவங்கலாம் எங்க கிரிக்கெட் ஆடுறாங்கன்னே தெரியாது. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராட்காஸ்டிங் போட்டு இந்த இப்ப தான் ரீசென்ட்டா அந்த யுஎஸ்ஏ லீக் போயிட்டுருக்கு. அதாவது மேஜர் கிரிக்கெட் லீக்ன்னு சொல்லக்கூடிய அந்த யுஎஸ்எஸ் அதில கூட இந்த சென்னை, மும்பை ஃப்ரான்ச்சைஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த மாரி நெறைய டோர்னமெண்ட் நடத்தினா நல்லாயிருக்கும். அந்த மாரி நடத்துற அந்த மாரி மைனர் லீக்ஸ் அந்த மேட்சஸ்லாம் சப்போஸ் இந்த டாப் மோஸ்ட் நேஷன்ஸ் கூட விளையாடுறப்ப அந்த மேட்ச் பார்க்க நல்லாயிருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ ஏன்னா வந்து பார்த்தோன்னா, இன்டர்னல் அந்த ஸ்டார்ட்டிங்கில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேட்சஸுமே ஒரு மாரி போர் அடிக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அது வந்து உங்களுக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு மேட்சஸும் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ சிம்பிளா சொல்லணும்னா குரூப் ஏல வந்து பார்த்தோம்னா, இந்தியா, பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த மேட்ச் பார்க்கன்னு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியாவுமே ஆல் ஓவர் பாகிஸ்தானுமே அதாவது நம்ம வேர்ல்டே வந்து பார்த்தோம்னா, இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்‌க்காக வெயிட் பண்ணும். ஆ இந்தியாலயே எல்லாருமே இந்தியா மேட்ச ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யுஎஸ்ஏ இந்த மாரி மைனர் மேட்ச்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிராட்காஸ்டர்ஸ்க்கு வந்து நெறைய நஷ்டம் வரும்னு நடுவுல டிபேட் வேற போச்சு. டாப் மோஸ்ட் நேஷன்ஸ் ஆல்ரெடி ஒரு சூப்பர் 8க்குள்ள இந்த மாரி மேக்ஸிமம் வந்துருவாங்கன்னு தெரியும். ஸோ அதனால ஒரு டஃபஸ்ட் ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன கருத்து. ஏன்னா, எப்படியா இருந்தாலும் அந்த இப்ப நீங்க குரூப்ப பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதில யார் யார் டாப் 2 வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் 1, 2 டீம் சர்ப்ரைசஸ் குடுத்துருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் யுஎஸ்ஏ சர்ப்ரைஸ் குடுத்தாங்க நெறைய பேருக்கு. ஸோ அந்த மாரி சர்ப்ரைஸ் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி அவங்களையும் குறைச்சு எறப்பக்கூடாது. யுஎஸ்ஏ, இட்டாலி, நேபாள், நமீபியா இவங்கலாம் வந்து பார்த்தோம்னா, அண்டர் டாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு அப்செட் பண்ணிருவாங்க. அந்த வரிசையில நம்ம வந்து டாப் 8 நேஷன்ஸ் அதாவது டாப் 8 நேஷன்ஸ் இருக்கக்கூடிய டீம்ஸ வந்து கண்டிப்பா மோதுவாங்க. ஸோ, அதில அப்செட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது. ஸோ, பார்ப்போம். வெயிட் அண்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பிப்ரவரி 7 கண்டிப்பா தொடங்க போது. ஸோ, மார்ச் 8 வரைக்கும் திருவிழா தான். கிரிக்கெட் திருவிழா ஸ்டார்ட் ஆகுறதே வந்து பார்த்தோம்னா, 2026 T20 வேர்ல்ட் கப் தான். ஸோ, இது யார் யார் ஹோஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும், ஸ்ரீலங்கா வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. இதுக்கு ஹோஸ்ட் பண்ற நடுவுல பார்த்தோம்னா, பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இந்தியாவுக்கும், பங்களாதேஷ்க்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கும், பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இந்த மாரி ஏசியன் நேஷன்ஸ்குள்ள நெறைய வார் போய்க்கிட்டு இருக்கு. அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் வார்ஸ் தாண்டி நெறைய வந்து பிரச்சனைகள் தாண்டி இந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அண்டர் டாக்ஸ்ன்னு நெனைக்கிற டீம் நெறைய பேர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா, அவங்க ஊர்ல நெறைய டோர்னமெண்ட் நடத்தி அதில வந்த பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. ஸோ, அத பத்தின விஷயத்த நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆ ஏன்னா வந்து பார்த்தோம்னா, முக்கியமா யுஎஸ்ஏ பொறுத்தவரைக்கும் அவங்க மேஜர் லீக் கிரிக்கெட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. அதுலேருந்து பிளேயர்ஸ செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஊர்ல நடக்கக்கூடிய மைனர் டோர்னமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யுஎஸ்ஏ நம்ம குறைச்சு எடப்படக்கூடாது. அண்ட் முக்கியமான விஷயம், ஆப்கானிஸ்தான் டீம நம்ம அண்டர் டாக் பண்ணவே கூடாது. இந்த டீம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரா தெரியுது. அவங்கள்ட்ட கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், அவங்களால கண்டிப்பா இந்த வேர்ல்ட் கப்புக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜ் குடுக்க முடியுன்றது என்னோட நம்பிக்கை. ஒரு பேலன்ஸ் டீமா இருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு டீம ரிவ்யூ பண்ண போறது ஆப்கானிஸ்தான் தான். ஸோ நான் ஆப்கானிஸ்தான் வீடியோ நான் கண்டிப்பா போடப் போறேன். ஸோ மார்ச் 8 வரைக்கும் திருவிழா தான். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ஐபிஎல் வந்துரும். ஸோ அடுத்த ஒரு 3, 4 மாசத்துக்கு கிரிக்கெட் வலுவா இருக்கு. ஸோ மறக்காம ஒவ்வொரு மேட்சஸும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு கிரிக்கெட் மேட்சும் வந்து பார்த்தோம்னா, நெறைய டிபேட் போகும். நெறைய விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம சேனல் கிரிக்கெட் கேசட் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல். இந்த சேனல்ல வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, கிரிக்கெட் அண்ட் சினிமா பத்தி நெறைய பேசலாம். நெறைய கம்யூனிகேஷன் பண்ணலாம். உங்களோட கருத்து, என்னோட கருத்த மேட்ச் பண்ணி, உங்களோட டிபேட், என்னோட டிபேட், உங்களோட விஷயம், என்னோட விஷயம் ஷேர் பண்ணி கொண்டு வரலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு டீம் பத்தின ரிவ்யூ கண்டிப்பா பார்க்கலாம். எந்தெந்த ஸ்குவாட் எப்படி எப்படி இருக்கு? ஒவ்வொரு டீமும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? எவ்வளோ வீக்கா இருக்கு? எந்த இடத்துல பிரச்சனை? அப்படின்றத ஒவ்வொன்னா ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப் பத்தி சின்ன ஸ்டார்ட் அப் மாரி பண்ணலாம்னு நெனச்சேன். ஸோ நம்ம சேனலோட முதல் வீடியோ இது. சின்ன டச் அப் பண்ணலாம்னு நெனச்சேன். ஏன்னா கிரிக்கெட் பத்தி எனக்கு நெறைய பேசணும்னு ஆசை. இப்போலாம் கம்யூனிட்டி குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா WhatsAppலயும், இதுலயும் முன்னலாம் வந்து பார்த்தோம்னா, கிரிக்கெட்ட வந்து கிரவுண்ட்ல விளையாடுவோம். கிரவுண்ட்லயும் இதுலயும் விளையாடுவோம். இப்போலாம் வந்து குறைஞ்சு போச்சு. இந்த கிரிக்கெட் பத்தி யார்ட்டயாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். அதனால தான் இந்த சேனல். ஸோ சினிமா பத்தி எனக்கு நெறையா பேசணும்னு ஆசை. இதில ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தோம்னா, டாப் குவாலிட்டியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ சின்ன ஸ்டார்ட் அப் தான் அது. போக போக உங்க சப்போர்ட் மூலியமா அடுத்த இடத்துக்கு போகும்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு கிரிக்கெட் மேட்சும் நம்ம பேசுவோம். கிரிக்கெட் பத்தி நெறையா தெரிஞ்சுக்க என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட கருத்து, இல்ல என் கருத்து எதாவது தப்பா இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். ஸோ சினிமாவ பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. சினிமா பத்தியும் சரி, கிரிக்கெட் பத்தியும் சரி,
ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவும் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட ஒவ்வொரு கருத்துமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல 1, 2 இன்ஃபர்மேட்டிவா தெரிஞ்சா இல்ல ஆல்ரெடி தெரிஞ்சாலும் உங்க விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நம்மளோட அடுத்த வீடியோ ஆப்கானிஸ்தான் பத்தின லைன் அப்ஸ்.